அனைவருக்கும் வணக்கம். பீட்டர் பேசுகிறேன். ரொம்ப நாளாக நம்மளுடைய வீடியோ சேனலில் அல்லது வேர்ஹவுஸ் ஜாப், யூரோப்பில் வேர்ஹவுஸ் ஜாப் சம்மந்தமான வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப நாளாக மெசேஜ் போடல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அண்ணன் நடுவில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நானே யூரோப்புக்கு வேலை வாய்ப்பு தேடி ட்ரக் டிரைவராக வந்திருக்கேன். இப்போ யூரோப்பில் ட்ரக் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. யூரோப்பு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுபோக வேர்ஹவுஸ் ஜாப் சம்மந்தமாக வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு. நிறையா நான் தகவல் கொடுக்காத மாதிரி தெரியும். பட் பேக் எண்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் ப்ராசஸ் மறுபடியும் நடந்து தான் இருக்குது. பட் என்னுடைய நடுவில் என்னுடைய இன்ட்ரப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதுபோக ஸ்டார்டிங்கில் நிறைய ஒர்க் பர்மிட் பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். முதல்ல ஒரு 2 மாதம் போல் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செகண்ட் பேட்ச் பசங்களுக்கு வித்தின் 1 மந்த்லேயே உங்களுக்கு ஒர்க் பர்மிட் எடுத்து காட்டியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். யூடியூப் சேனல்லையும் போட்டிருப்பேன், மகிழ்ச்சியாக எவ்வளோ குயிக்காக வந்திருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஈவன் 4 மந்த்து கூட டைம் ஆகிருக்கு. அடுத்த ஒர்க் பர்மிட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. அப்போ ஒர்க் பர்மிட் நம்மளால் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியல எவ்வளோ நாளில் கிடைக்குதுன்னு. சில பேருக்கு 1 மந்தில் கிடைக்கிது, சில பேருக்கு 4 மந்தில் கிடைக்கிது, சில பேருக்கு 2 மாதம் ஆகுது. இப்போ கடைசி டயத்தில் பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆகி கிடைக்காம ஒரு டிலேவாக இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் பேருக்கு யார் பேர் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கிடைக்காம இருந்திருக்கு. தனசேகரன், செங்குட்டுவன், அந்த அப்துல் ரகுமான், முத்துலீப், மூர்த்தி நடராஜன், தியாகராஜன், பரமசிவம், இவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் ராஜ்குமார் மச்சர்லா, கலியமூர்த்தி மாரியப்பன், இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்திருக்கு. இப்போ மேடம் இந்த 4-5 பேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள மெசேஜ் நான் சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா ராஜ்குமாருக்கு ரொம்ப நாளாக அப்ளை பண்ண, அதாவது ஃபஸ்ட் பேஜில் செகண்ட் பேஜில் அப்ளை பண்ணி வராமல் இருந்தது. அவங்களுக்கு மேடம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹலோ, இது மெசேஜ் படிக்கிறேன் பாருங்கள். ஹலோ, ஹோப் யூ ஆர் வெல். கலியமூர்த்தி மாரியப்பன் ஸ்டில் இன் ப்ராசஸ். கலியமூர்த்தி மாரியப்பன் அந்த பையனுக்கு இன்னமும் அந்த ஒர்க் பர்மிட் ப்ராசஸில் இருக்குது. அப்புறம் ரெகார்டிங் ராஜ்குமார் மச்சர்லா ஹீ வாஸ் இன் த வெயிட்டிங் லிஸ்ட் ஆல் திஸ் டைம். இவ்வளோ நாளாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாப்புல ஃபார் த வேக்கன்சிக்காக. பிகாஸ் த கோட்டா இஸ் க்ளோஸ்ட். கோட்டா அவங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த பையனுக்கு அப்ளை பண்ண முடியாமல் ரொம்ப நாளாக கம்பெனியில் டேட்டா கொடுத்தாச்சு. ஆனாலும் அவங்களுக்கு ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. பட் கலியமூர்த்தி மாரியப்பன் அப்ளை பண்ணியாச்சு. இது ப்ராசஸில் இருக்குது. சரிங்களா? அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, தே டிட் நாட் இன்ஃபார்ம் மீ அபவுட் திஸ். அதாவது இங்கே ஏஜென்ட்டு, மேடம் ஏஜென்ட்டு கம்பெனிக்கு டேட்டா கொடுத்துட்டாங்க பையனோட டீட்டெயிலை பற்றி. ஆனால் மேடம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு எந்த தகவல் வராமல் போயிடுச்சு. பட் வென் ஐ ஆஸ்க்டு, நான் கேட்கும்பொழுது ஐ தாட் ஹீ வாஸ் ஆல்சோ இன் ப்ராசஸ். அந்த பையனும் ப்ராசஸில் இருக்குன்னு நினச்சிட்டேன் நான். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஐ ஆம் ஸோ சாரி, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வி கேன் ரீஃபண்ட் த மணி, பணம் வி கேன் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் நான். அல்லது ஆர் ரீஅப்ளை ஃபார் ஹிம் ஃபார் அனதர் கம்பெனி இஃப் ஹி அக்ரி. இல்லைனா வேறு கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு பதில் என்ன போட்டிருக்கேன், திருப்பி நான் அவங்களுக்கு பதில் போட்டிருக்கேன், அப்ளை பண்ணுங்கள் மேடம், ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஐ வில் டாக் வித் த பாஸ்ன்னு போட்டிருக்காங்க. இல்லை, வேறு விஷயத்துக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த பையனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் திருப்பி. அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ராஜ்குமார் மச்சர்லாவுக்கு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியாச்சுங்கிற ப்ரூஃப் காப்பி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ராஜ்குமார் ராஜ்குமார் மச்சர்லா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல அந்த பையனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்துல் ரகுமான், இந்தியாவில் அப்துல் ரகுமான். அடுத்து தனசேகரன் செங்குட்டுவன் தான் பேர் முன்னாடி வரணும், பின்னாடி வந்திருக்கு. ஏன்னா காரணம் அந்த பையனுக்கு அப்ளை பண்ணி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் இந்த அப்துல் ரகுமான் முன்னாடியே போயிடுச்சு. சின்ன ஒரு கம்பெனியுடைய ஒரு கம்பெனி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால் டேட் முன்னாடி போயிடுச்சு. இப்போ அவங்களோட டேட் சொல்கிறேன் பாருங்கள். ராஜ்குமார் மச்சர்லாவுக்கு எப்போ ஒர்க் பர்மிட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அப்ளை பண்ணிட்டாங்க. எப்போ அவங்களுக்கு ஒர்க் பர்மிட் ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேருக்குமே 3 இயர் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணி சொல்லியிருந்தேன். லேட்டாக ஆனால அவங்களுக்கு 3 இயர் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணிட்டாங்க. இந்த 3 பேருக்குமே, யாருக்கு, ராஜ்குமாருக்கு, அப்துல் ரகுமானுக்கு, தனசேகரன் 3 பேருக்கும் 3 இயர் ஒர்க் பர்மிட். இதில் ராஜ்குமாருக்கு எப்போ ஒர்க் பர்மிட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1ஆம் தேதி 4வது மாதம் அடுத்த வருஷம், அதாவது 25. இப்போ மேபி போஸ்ட் பண்ணுறதுல டைம் ஆகிட போகுது.
2025 4வது மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆந்தேதி ஒர்க் பெர்மிட் ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதுன்னா 31ஆந்தேதி 3வது மாதம் 2028 3 வருஷம் ஒர்க் பெர்மிட் ராஜ்குமாருக்கு. அப்புறம் தனசேகரன் செங்குட்டுவனுக்கு பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதி 4வது மாதம் 25ஆந்தேதி 31/3/2027 தனசேகரன் செங்குட்டுவனுக்கும் 3 வருஷம் ஒர்க் பெர்மிட். இது அவங்களுக்கு ஒர்க் பெர்மிட் ஸ்டார்ட் ஆகிறது. ஸ்டார்ட் ஆனாலும் நமக்கு ஜனவரி பிப்ரவரியிலே நமக்கு ஒர்க் பெர்மிட் கையில் வந்துடும். கையில் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம விஎஃப்எஸ் அப்ளை பண்ணி நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி வீசா வாங்கிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேட்டாக ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம வீசா வாங்கிடலாம். ஒர்க் பெர்மிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம வீசா அப்ளை பண்ணி வீசா கையில் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து ரூல்ஸு. அப்புறம் அப்துல் ரஹ்மான் பார்த்திங்கன்னா 1ஆந்தேதி 3வது மாதம் அவங்களுக்கு 3ஆம் மாதமே ஸ்டார்ட் ஆகிடுது 2025. 1ஆந்தேதி 3ஆம் மாதம் எப்போ முடியும்னா 29ஆந்தேதி 2ஆம் மாதம் 28. அப்துல் ரஹ்மானுக்கும் 28 3 வருஷம் ஒர்க் பெர்மிட் 2028 வரைக்கும் 3 வருஷம் ஒர்க் பெர்மிட். இவங்க 3 பேருக்குமே 3 வருஷம் ஒர்க் பெர்மிட்டு. அப்புறம் மூர்த்தி நடராஜன் இருக்காப்புல, தியாகராஜன் பரமசிவம் இருக்காப்புல, அப்புறம் மணிகண்டன் குமார் சிவகணேஷ் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த மணிகண்டன் குமார் இவங்கெல்லாம் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ உள்ள இந்த டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு மற்ற பசங்க வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களெலாம் ப்ராசஸில் இருக்குது. அதோட டீட்டெயில் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஜனவரி முடிஞ்சு இல்லை ஜனவரி ஸ்டார்டிங் இல்லை 15க்கு மேலேருந்து நமக்கு விஏஎஃப்எஸ் வந்து ஓப்பன் ஆகும் போலந்துக்கு. இவ்வளோ நாளாக போலந்துக்கு கடந்த 6 மாதமாக இல்லை 5 மாதமாக ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி முடிய எம்பசியாக இருந்தது. நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் எம்பசியில் தான் பதிவு பண்ணணும், கவர்மெண்ட்டில் தான் பதிவு பண்ணணும். அது கொஞ்சம் டிலே ஆகும். பதிவு பண்ணிட்டால் நமக்கு வீசா கிடைக்கிறதுக்கு எப்போ வேணாலும் கிடைக்கும். கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பொறுமை இல்லாமல் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு வழியை மாற்று வழியில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 6 மாதத்துக்கு விஎஃப்எஸும் 6 மாதத்துக்கு எம்பசி இப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கும். கடந்த 2 வருஷமாக அப்படி தான் வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நமக்கு ஜனவரி பிப்ரவரியில் விஎஃப்எஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம நேரடியாக வந்து விஎஃப்எஸ்காரங்கிட்ட பணம் கொடுத்து டேட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம வீசா வாங்கிட்டு நம்ம டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி நல்லபடியாக வீசா வாங்கிட்டு போகலாம். ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்ல. வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ லித்தியோனியாவுக்கு நான் வந்திருக்கேன் ட்ரக் டிரைவராக. எங்கள் ஏஜென்சி மூலமாக எனக்கு ஓவரால் செலவு 6 லட்ச ரூபா செலவாச்சு. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டேன். ஆனால் லித்தியோனியாவுக்கு செலவு அதிகம் வருது. பட் இப்போ லித்தியோனியா க்ளோஸ் ஆகுது. லித்தியோனியாவுக்கு விஎஃப்எஸ் வந்து அவங்களுடைய ப்ரொசீஜரே டோட்டலாக மாறுது. அதனால் அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் மேடமே நான் வந்த ஏஜென்சி மேடம் என்ன சொல்கிறாங்க, போலந்து தான் அடுத்து ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அவங்க போலந்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நாமளும் நமக்கு ஆல்ரெடி போலந்துக்கு ஒர்க் பெர்மிட் ரெடியாக வச்சுருக்கோம். விஎஃப்எஸ் ஓப்பன் ஆக போகுது. அப்போ ரொம்ப சூப்பராக நம்ம அதில் பதிவு பண்ணிட்டு ஈஸியாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. 99% நிறையா இருக்குது. மகிழ்ச்சியான செய்தி இது. அப்போ பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒர்க் பெர்மிட்டு அதுக்குள்ளே வந்துடும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் விஎஃப்எஸ் டேட்டு அப்ளை பண்ணி நம்ம வந்துடலாம். எம்பசியில் பதிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் இல்லீகலாக நம்ம டேட் எடுக்க முடியுமா, நேரடியாக எம்பசி ஆஃபீஸரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான் பையன் மூலமாக ட்ரை பண்ணோம். அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. ஒரு 7,000 ரூபா 7,500 ட்ரை பண்ணி துபாய்க்கெலாம் பணம் அனுப்பி அங்கேருந்து பாகிஸ்தான் பையனுக்கு அனுப்பி அப்படி ட்ரை பண்ணோம். அந்த பையன் சரியில்லை. அவன் என்ன சொல்கிறாப்புல, இல்லை டேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு, விஎஃப்எஸ் வந்தால் தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி பேசுகிறாப்புல. சரிங்களா? சரி, ஓகே. அது ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது நமக்கு ஏற்கனவே தெரியும். விஎஃப்எஸ் வந்தால் விஎஃப்எஸ் ஏஜென்ட்டுக்காரங்க நிறைய ஜென்யூன் ஆள் இருக்காங்க, பதிவு பண்ணி வரலாம். பட் எம்பசி பதிவு பண்ணுறவங்க தான் எங்கேயுமே ஆட்கள் கிடையாது. இருந்தாலும் நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் ஒரு 7,500 நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாஸை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பயப்படாதீங்க. ஒரே ஒரு பையன் கட்டியிருக்காலும் அந்த பணம் நான் அந்த பையனுக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன். சரிங்களா? அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் விஎஃப்எஸ்க்கு ஏஜென்ட்டு ஃப்யூச்சரில் வரும். உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில் கண்டிப்பாக நம்ம விஎஃப்எஸ் டேட் எடுத்துகிட்டு போகலாம். விஎஃப்எஸ்க்கு பண செலவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எம்பசி விஎஃப்எஸ்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேருக்கு திருப்பி டவுட் கேட்டு நிற்கிறீங்க. சரி, அடுத்த வீடியோவில் எம்பசி விஎஃப்எஸ் கொஞ்சம் அது கிளியரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி வேறு நியூஸ். அதே வாட்ஸ்அப்பில் நமக்கு மேடம் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. டியர் பார்ட்னர், லெட் மீ கங்க்ராச்சுலேட் யூ ஆன் த நியூ இயர்.
We thank you for your cooperation and sincerely wish that the coming year will be even more successful, more productive, more effective. Thanks to our well coordinated work and mutual respect. We wish you a stay in all human lives, many happy moments with loved ones, pleasant surprises, advanced prosperity and a wonderful new year. With respect, அவர் டீம் போட்டிருக்காங்க. நம்மளை வாழ்த்து சொல்லியிருக்காங்க மேடம். சரிங்களா? இந்த வருஷத்துக்கு எஸ்டே பண்ணியிருக்காங்க 25. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாரியப்பனுக்கு. அதுபோக கலியமூர்த்தி மாரியப்பனுக்கு ஒர்க் பர்மிட் வந்துடுச்சு. அந்த பையனுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. கொரியர் பண்ண சொல்லியிருக்கேன். கலியமூர்த்தி மாரியப்பன் இப்போ தம்பி வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாப்புல, அண்ணனுக்கு ஒர்க் பர்மிட் ரெடி பண்ணுறாப்புல. தம்பி இந்த இதுக்கு ஒர்க் பர்மிட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்கு இண்டிவிஜுவலாக அந்த பையனுக்கு வருது. அதனால் சார்ஜஸ் ஆகுது. 100 யூரோ நான் அனுப்பிச்சிருக்கேன் இப்போ கொரியருக்கு. அந்த 100 யூரோ நீங்கள் பணம் பே பண்ணி ஆகணும். 100 யூரோங்கிறது கிட்டத்தட்ட 9,000 அல்லது 10,000 வருது. சரிங்களா? அந்த கொரியர் சார்ஜை நீங்கள் பே பண்ணணும். நான் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு சொல்லலை, பட் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வரனால அது செலவாகிடுச்சு. நானும் வேறு வழி இல்லாமல் பே பண்ணியிருக்கேன். ஏன்னா அடுத்த ஒரு 4 பேருக்கும் ரெடி ஆகணும்னா இன்னும் 2 மாதம் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியாது. உங்கள் ஒர்க் பர்மிட்டை நான் வர சொல்லிவிட்டேன். அதுக்கான பணமும் நான் கட்டிட்டேன். ஓகே. அப்புறம் நம்ம கலியமூர்த்தி மாரியப்பன் பையனுக்கு 3 வருஷம் ஒர்க் பர்மிட். அந்த பையனுக்கு 3 வருஷம் ஒர்க் பர்மிட் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். தகவல் கொடுக்க வேண்டியது அவ்வளோதான். கொடுத்துட்டேன். இனி ஒர்க் பர்மிட், நல்ல ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணா உங்களுக்கு ஒர்க் பர்மிட், சூப்பர் ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுப்பேன். நிறைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அக்காமடேஷன் லெட்டர், கேரண்டி லெட்டர், இன்சூரன்ஸு, இப்படி பல விதமான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாம் சேர்த்து ஒரு 15 பக்கம் டு 20 பக்கம் வரும். எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ப்ளஸ் ஒர்க் பர்மிட்டோடு உங்களுக்கு ஒரே ஃபைலாக உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது போக இன்னும் முக்கியமான நியூஸு, 2025க்கு அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறுது. மேடம் வந்து எல்லாத்துக்கும் ஃபீஸ் ஏற்றி விட்ருக்காங்க. 2025 ஃபீஸ் எல்லாம் மாறுது. இப்போ நம்ம 1.5 லட்சம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணனால இப்போ வந்து அரௌண்டு 195 197 கிட்டே வருது. அதை நான் ரவுண்டாக 2 லேக்காக மாற்றுறேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஒரு ஒர்க் பர்மிட் எடுக்கணும்னா இனி வரக்கூடிய பசங்களுக்கு இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸ் நானே ஏற்றுக்கிறேன். ஏன்னா இப்போ கொரியர் சார்ஜஸ்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. முன்னாடி பார்த்தோன்னா 5 பேர் சேர்த்து அனுப்பும்போது அப்போ கொரியர் சார்ஜ் பண்ணலை. இப்போல்லாம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000 கொரியர் சார்ஜ் வாங்குறாங்க. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு நடுநடுவில் சொல்லிட்டு இருந்தோன்னா அவங்க ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஓவராலாக ரவுண்ட் அப் பண்ணி இனிமேல் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு 2 லட்சம் செலவாகும். இனிஷியலாக 1 லட்சம் கட்டணும். ஆஃப்டர் ஒர்க் பர்மிட் 1 லட்சம் கட்டணும். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். நம்ம முன்னாடி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பேன். அதாவது 75 அப்புறம் 75 ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ரவுண்ட் அப் ஆகிடுச்சு ஃபிகரு. பட் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகம்தான். அதனால் மற்ற ஏஜென்சியை காட்டிலும் மிக குறைவான காசு தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இனிமேல் அண்ணா வந்து நிறைய வீடியோ போடுவேன். நிறைய உங்களுக்கு வேறு வீடியோவும் எடுத்து ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுபோக என்னோடய ட்ரக்கிங் லைஃப்பில் உள்ள வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அதுபோக ட்ரக்கர்ஸ், டிரைவர்ஸ்க்கான ஜாப் வந்து நான் அடுத்து எடுப்பேன். February மாதம் போல். இப்போ December January செலப்ரேஷன் இருக்குது. February Marchக்குள்ளே உங்களுக்கு ட்ரக் டிரைவராக வர விருப்பம் உள்ளவங்களுக்கு நேரடி கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி விடுவேன். அதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 லேக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதர செலவுகள் நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் நம்ம ஏஜென்ட் ஃபீஸ் 1 லட்சம் தான் வாங்குவோம். மற்ற சார்ஜஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட்டு, எம்பசி, விஎஃப்எஸ் அதுக்கெலாம் நீங்கள் பே பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஓகே. நன்றி. See you.